நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு பள்ளத்தில் கீழே இருக்கிறாங்க, அவங்கள மேலே கை தூக்கி விடணுமா வேண்டாமா? அதை போல தான் இந்த பின்தங்கிய மக்கள் படிப்பதற்கு இடஒதுக்கீடு வேண்டும். சரி, இடஒதுக்கீடு வேண்டும்னு இப்போ மறுத்த எல்லாம் பேசுகிறாங்க. இது வரைக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது மாநில அரசாங்கம் தானே, முதலமைச்சர் தானே. அது சரியாக பண்ணீங்களே, ஏன் மேல்முறையீடு பண்ணீங்க? அன்னைக்கு தள்ளுபடி பண்ணல, மேல்முறையீடு பண்ணீங்க. மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு சொல்லிச்சு. அப்புறம் 10.5 விழுக்காடு தரவுகளை சேகரிச்சிங்க 3 வருஷமாக. அந்த தரவுகள் அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு வழங்கலை, காலந்தாழ்த்தாது? இதை தான் கேட்குறோம். அதை பேசவே விடாமல் மாநில அரசாங்கம் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கத்தை கேளுங்க. இது என்ன நியாயம்? இது புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சு பேசுகிறாங்களா அமைச்சர்கள், புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. அமைச்சர்கள் பேசுகிறதுக்கு முன்னால் உண்மையை சொல்கிறதுக்கு சபாநாயகர் விடமாட்டேங்கிறார். உண்மை சொல்ல வேண்டுமா வேண்டாமா? ஒரு விவாதத்தில் அமைச்சர்கள் ஒரு மாறுபட்ட கருத்து சொல்லலாம். அதில் ஒரு சில அமைச்சர்கள் உண்மையை சொல்கிறாங்க, சரியாக சொல்கிறாங்க. முதலமைச்சர் சரியாக சொல்ல வந்தார், பேரவைத் தலைவர் அவரே பேசுகிறார் எல்லாத்தையும். இதை பேசாதீங்க, நீ மத்திய அரசு கேளுங்க, கூட்டணியில் மத்திய அரசில் இருக்கிறீங்க கேளுங்கிறாங்க. மத்திய அரசு கேட்கறது தனி. உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவரைக்கும் காலங்காலமாக உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்தில் மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உள் ஒதுக்கீடு 20 விழுக்காடு பிசியிலிருந்து பிரித்து கொடுத்தாங்க. அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தது? மாநில அரசாங்கம் தானே. அப்போ இதெல்லாம் கேட்கலையா? சரி, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகமாச்சு. 50க்கு மேலே போகக்கூடாது, 50 விழுக்காட்டுக்கு மேலே போகக்கூடாது என்பது சட்டம். அன்னைக்கு இதை தக்க வைக்கணும். 69, பிசிக்கு 30, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிக்கு 1. இப்போ 69 விழுக்காடு 50க்கு மேலே போயிடுச்சு. அது கூடாதுன்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். அந்த பிரச்சனையில் அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசில் அரசியலமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் சேர்த்தாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் இப்போ கேள்வி கேட்குது, 69 விழுக்காடு எந்த அடிப்படையில் வழங்குறீங்க? அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இதை தக்க வைக்கணுமா வேண்டாமா? 69 விழுக்காடு பிசிக்கு, எஸ்சிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. அதை தக்க வைக்கிறதுக்கு இந்த செய்யணுமா வேண்டாமா? இது சமூக நீதி பிரச்சனை தான் நாங்கள் பேசுகிறோம், அரசியல் பேசலை. ஆனால் முழுக்க முழுக்க சட்டமன்றத்தில் அரசியலை பற்றியும் கூட்டணி பற்றியும் பேசுகிறாங்க. நான் பேசுகிறது ஜிகே மணி இன்னைக்கு கேட்டது சமூக நீதி பிரச்சனை, இதை தான் பேசுகிறோம். அப்போ சமூக நீதிக்கு இடம் இல்லையா? தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிறோம், சமூக நீதிக்கு வித்திட்ட மண்ணுன்னு சொல்கிறோம். அப்போ சமூக நீதி சட்டமன்றத்தில் பேசாமல் எங்கள் சாலையில் போய் முச்சந்தில் நான் பேசிட்டோம். இருக்கிற குறைகள் இங்கே தானே சொல்ல முடியும், வேறு எங்கே போய் சொல்கிறது?